மக்களும் அரசியல்வாதிகளும் குழப்ப நிலையில இருக்காங்க. இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இத முதல்ல ஏன்டா பார்க்குறேன்னு தோணுது. ஏன்னா, சோசியல் மீடியாவ ஆரம்பிச்சாலும் சரி, யூடியூப பார்த்தாலும் சரி, அல்லது பொதுவா உட்காந்து பேசுறதும் சரி, எல்லாருமே இத பத்தி பேசிட்டு இருந்தா, அது என்ன புரிய போகுதுன்னு தெரியல. நீங்க கேட்கறதுக்காக வேணா பதில் சொல்றேன். அரசியல்வாதிகளுக்கு குழப்ப நிலை இப்ப இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா, தொகுதி பங்கீடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால அது குழப்பம் இருக்குமான்றது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டவுட் தான். தொகுதி பங்கீடு முடிஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் குழப்பம் இருக்கு சார். யாரு எங்க நிக்க வைக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்களே. அது குழப்பம் இல்லங்க. ஆய்வு பண்றாங்க. யாருக்கு செல்வாக்கு இருக்கு? எதிர்த்து நிக்கிறவங்க யாரு? இதெல்லாம் பார்க்குறாங்க தவிர, அது குழப்பம்லாம் சொல்ல முடியாது. ஆனா மக்களுக்கு குழப்பத்துல தான் இருக்கிறாங்க. சார் மக்களுக்கு என்ன சார் குழப்பம்? அதான் ஃப்ரீயா வாரி வழங்குறாங்களே. அதுல தான் குழப்பமே. ஏன்னா, ஒரு ஆள் சொன்னா, நம்ம சரி இவரு சொன்னாரு அப்படின்னு அந்த போக்குல போலாம். இங்க ஏல சீட்டு மாரி ரூ. 1, ரூ. 2, 4000, 8000 பிம்பிலிக்கா பிலாப்பின்ற மாரி ஆளுக்கு ஆள் சொல்றதால தான் குழப்பம். இப்ப இவர் 3 சாய்ஸ் நல்லா குடுத்துருக்காரு. இவரது 2 சாய்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த 3 விட இது 2 நல்லா இருக்கு. அவரு அது குடுத்துருக்காரு. அதனால இந்த குழப்ப நிலையில தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம தேர்தல் களம் அப்படின்னு வந்துட்டீங்கன்னாவே, எப்பயுமே எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு தெளிவுக்கு வந்துருவாங்க எல்லாம். அது அரசியல்வாதியும் சரி, எப்பயுமே தெளிவுக்கு வந்துருவாங்க. ஏன்னா, அமைச்சாச்சு. இவங்களோட கூட்டணி. இதுதான் தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு தெளிவு நிலைமைக்கு வந்துருவாங்க. ஆனா, இப்ப இல்லாததுக்கு காரணம் மிகப்பெரிய காரணம் என்னன்னா, அரசியல்ல இப்ப இருக்கக்கூடியவங்க, திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைச்சவங்க. அவங்க அத தக்க வைக்கணும். அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கும். அதுக்காக அவங்க எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஏன்னா, அந்த இடத்த தக்க வைக்கணும் இல்லையா? அப்படின்றது. அதிமுகவுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி இழந்தவர்கள். சென்ற ஆட்சி வச்சிருந்தவங்க, இழந்தவங்க. மறுபடியும் அத பிடிக்கணுன்ற நிர்பந்தத்துல அவங்க இருக்காங்க. டிவிகேவுடைய நிலைமை என்னன்னா, 2 1/2 வருஷம் தான் ஆட்சி ஆரம்பிச்சு. ஆனா, அவங்களுக்கு எங்க போனாலும் ஒரு கூட்டம். எங்கேயும் அவங்கள பத்தி பேசுறது. அதாவது ஆட்சிக்கே வராத அவங்கள பத்தி எல்லா கட்சியும் விமர்சனம் செய்யுது. அப்படின்னும்போது, தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி ஆகணுன்ற நிர்பந்தத்துக்குள்ள அவங்க இருக்காங்க. அந்த குழப்ப நிலைமையும் அவங்களுக்கு இருக்கும். எப்படியாவது அத நிலைநிறுத்திடணுன்ட்டு. ஆ சீமான் அவர்களுக்கு என்னன்னா, அவரு எப்பயுமே சொல்றதுன்னா, நான் போட்டியிடுவேன். வெற்றி பெற்றாலும், தோல்வி விட்டாலும் நான் ஒரே மாரி தான் இருப்பேன். அது மக்களுடைய வாக்கும் அல்லது மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு ஏத்துப்பாரு. ஆனா, அவருக்கு என்ன நிர்பந்தம் இப்பன்னா, போன முறை விட இப்போ சதவீதம் குறைஞ்சிருமான்றது அவங்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்கு. ஏன்னா போன தடவ வாங்குன சதவீதத்தோட இது குறைஞ்சிச்சுன்னா, அப்போ வேற ஒரு டாக் இருந்தது. எதனால அந்த சதவீதம் வந்தது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் அப்போ வந்துதான்ட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. 2 தேசிய கட்சிகளும் மாநில அளவுல கூட்டணி வச்சிருக்கும்போது, இப்ப யார் வெற்றி பெற்றாலும், அவங்களுக்கு ஒரு பலமா இருக்குமான்னா, எம்பிக்கு பலமா இருக்கும். அதனால அவங்களும் இத ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கூட்டணி ஜெயிச்சிராதான்ற ஒரு நிர்பந்தம். ஸோ, அப்ப எல்லா குழப்பமும் எல்லா கட்சிக்கும் இருக்க தான் செய்யும். எல்லாருக்குமே அதற்கான பணிகள தொடர்ந்து செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா, அவங்கவங்க தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஆனா, மக்களுடைய நிலைமை மட்டும் தான் இந்த இலவசத்தை இப்பல்லாம் நம்புறாங்களான்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன் நம்புறாங்களா அப்டின்னா, இலவசத்தை குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அந்த இலவசத்துக்கு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க சோப்பு போட்டு குளிச்சீங்கன்னா, உங்களுக்கு சோப்பு தருவோம் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மென்ட் வரும். அதுக்கப்புறம் சொல்லும். 40 வயசுக்கு மேல இருக்கவங்க சோப்பு போட்டு தேய்ச்சவங்களுக்கு மட்டும் தான் குடுப்பேன்னுவாங்க. அப்ப அவங்களும் கொந்தளிப்பாங்க. ஏங்க எல்லாருக்கும் சோப்பு தரேன் நீங்க இப்ப 40 வயசுன்னுவாங்க. அந்த மாரி இந்த இலவசத்த பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு பயம். இவங்களுக்கு மட்டும் குடுப்பாங்களோ? சொல்லும்போது இப்படி அப்படி பண்ணுவோம். இப்படி ஒரு குழப்ப நிலையில தான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா, அப்படி ஒரு தெளிவான நிலைமை வர முடியாத அளவுக்கு தான் கடந்த பல தேர்தலா பார்க்குறோம். குடுக்குறோன்ட்டு குடுக்காதது. அப்புறம் இது மட்டும் ஒதுக்கி குடுக்குறது. இப்படி ஒரு நிலைமை இருக்கு. இது 26ல வேற மாரி ஒரு விஷயம் போகும். ஏன்னா, மக்கள் இலவசத்தை பார்த்து ஆதரித்து போடுவாங்களான்றது டவுட் தான். ஏன்னா, அது பல முறை அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாருமே இலவசம் குடுக்கும்போது, அது எத அடிப்படையில போறாங்கன்னு தெரியாது. இலவச அடிப்படையில போறாங்களா? தலைவர் அடிப்படையில போறாங்களா? கொள்கை அடிப்படையில போறாங்களா? அல்லது வேற ஏதாவது எதிர்பார்த்து போறாங்களான்றது நமக்கு தெரியல. அதே மாரி அரசியல் கட்சிகளும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறதால, அவங்களும் பெரிய குழப்பத்துல தான் தற்போது வரைக்கும் ஒரு குழப்பத்துல தான் இருக்காங்க. இது 26 தேர்தல் மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்க முடியும். ஆனா என்ன ரிசல்ட் வரும்ன்றது நமக்கு தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்தா தான் சொல்ல முடியும் தவிர, அதுக்குள்ள நம்ம யாருமே கணிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும்.
சார் நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா அவங்களே வந்துட போறாங்க. கரெக்டு தான். நல்ல ஆட்சி கொடுத்து இருந்தால் அப்படின்ற ஒரு இதுக்கு என்னன்னா, குடுத்தாங்க அப்படின்னு நீங்க கூட சொல்ல முடியாத காரணம், குடுத்திருந்தால்ன்றது மக்கள் ஏத்துக்கணும். குடுத்தாங்க அப்படின்ற மாரி. ஒண்ணு. இன்னொன்னு வந்து அதே மக்களுடைய மனோநிலை மாற்றம் வேணும் திடீர்னு நெனச்சாங்கன்னா, நம்ம ஆளுங்களுக்கு டெய்லி சாம்பார் சோறு சாப்பிட்டா, ஒரு நாள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும்னு ஆசை வரதான் செய்யும். அல்லது வேற ஏதாவது ஒரு ஃபுட் மேல ஆசை போகும். அந்த மாரி நல்லதவே குடுத்திருந்தா கூட, ஒரு மாற்றம் திடீர்னு போயிட்டாங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாதே. சார் இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க, ம். அவங்கள இப்ப ஆட்சி செய்யறவங்கள பத்தின குறைகள சொல்லி அவங்க ஆட்சிய பிடிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல அதுல என்ன சிக்கல்னா, நீ குறை மட்டுமே சொல்லிட்டு ஆட்சிக்கு வர முடியாது. ஒரு ஒரு குறைய மட்டுமே சொல்லிட்டு ஆட்சிக்கு வர்றது கஷ்டம். இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச நிறைவான சில விஷயங்களையும் முன்னாடி வைக்கணும். அப்படி முன்னாடி வச்சாலும் கூட, மக்களு முந்தனத்து பண்ணதையே மறந்துடுறாங்க. 5 வருஷம் முன்னாடி இவங்க பண்ணது ஞாபகம் வச்சுப்பாங்களான்றது கஷ்டம். இப்ப இவங்க குறையே சொல்லி தானே இவங்க குறை தனியா சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு நிர்பந்தம் இருக்கு. அதனால அவங்களுக்கு இத விட கஷ்டம். ஆட்சியாளர்களாவது நாங்க இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்ல முடியும். நாங்க அப்ப செஞ்சோன்றதையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க செய்யலன்றது சொன்னா கூட, செய்யல செய்யல சொல்றதுக்கு நீ என்னாத்துக்கு சொல்லினுக்க? நீ என்ன பண்ணுவ? அப்படின்றது. அதனால அவங்களுக்கு ஆளுபவர்களை விட ஆல்ரெடி ஆண்டவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இன்னொன்னு குறிப்பா நீங்க கேட்கறது 5 ஆண்டுக்கு முன்னாடின்னா அதிமுக தான் ஆண்டுச்சு. அந்த கட்சியில வந்து இப்போ கட்சியே பிளவுபட்டு இருக்கு. அதுதான் உண்மை. பிளவுபட்டு இருக்கு. அந்த கட்சியிலிருந்து போன டிடிவி அவர்களும் இணைஞ்சிருக்காரு. ஆனா அதிமுகன்னு வரல அவர். வேற ஒரு கட்சி பேர்ல தான் வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த கட்சியில இருக்க அதிருப்தியாளர்கள்லாம் இத விட்டு விலகி இருக்காங்க. வேற கட்சிக்கு போய் சேர்ந்திருக்காங்க. இப்ப அங்க கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கு. அதை வந்து பலப்படுத்துறதே பெரிய விஷயம். அதுக்குள்ள தேர்தல் வந்துச்சு. இப்போ வேற யாரோ அந்த கட்சி குறை சொல்றதோ, அத குறை சொல்றாங்களோ இல்லையோ, அந்த கட்சியில இருக்கிறவங்களே, வெளிய போனவங்க குறை சொல்லுவாங்கல்ல. அப்போ தன் கட்சியில இருக்கிறவங்களே குறை சொல்லும்போது, அது எப்படி பார்க்கப்படும்? அந்த கட்சியில இருந்தவங்க வெளிய போயிட்டாங்க. ஆதரவாளர் இருப்பாங்க. அப்ப அந்த ஆதரவாளர்லாம் அந்த கட்சிய விட்டு வெளிய போயிருப்பாங்களே, இவரு போன உடனே. அப்ப அதெல்லாம் பலவீனம் தானே. அதனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் இந்த தேர்தல்னு நான் நினைக்கிறேன். சார் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள், இப்போது ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள், இவங்க 2 பேரையும் தாண்டி புதுசா ஒரு கட்சி வந்தா மக்கள் எப்படி சார் ஏத்துக்குவாங்க? நல்ல கேள்வி நீங்க கேட்டது. இதுக்கு அவங்கள ஏத்துப்பாங்களா அப்படின்னா, சில பல காரணங்கள் இருக்கு. ஒண்ணு மக்களுக்கு மாற்றம் வேணும். இதுக்கு முன்னாடியே ஆட்சி செஞ்சவங்க, செஞ்சுட்டு இருக்கவங்கலாம் எனக்கு வேணாம்னு நெனச்சாலும் அவங்க பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. அது முக்கிய வாய்ப்பு. இன்னொன்னு, இப்ப இருக்கிற கட்சிகள் ஊழல் பண்ணாங்க, அல்லது செய்து முடிக்கல, இல்ல அதிருப்தி அப்படியெல்லாம் இருந்ததுனாலும் அவங்க பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு அந்த கட்சியின் மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றது தாவேகா, புதிய கட்சி அதுதான். அதுல வந்து இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு அப்படின்னா, ஓட்டு முதல்ல போட போறாங்கல்ல, ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களுக்கு கொள்கையோ, கட்சி தலைவரோ, அதாவது பழைய கட்சி தலைவரோ, பழைய கொள்கையோ எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஓட்டு போடணும். இந்த தடவ அப்படி போடுறது ஒரு புது விஷயமா இருக்கிறதால, அவருக்கு முகம் தெரிந்தவர்கள் அப்படின்னு பார்க்க போனா, இந்த தவைக்க தலைவர் விஜய் அவர்கள நல்லாவே தெரியும். அதனால போய் புது ஓட்டெல்லாம் அங்க தான் விழும்ன்றது ஒரு நம்பிக்கை. அதனால வந்து அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய கட்சி ஏன் வரலாம், இல்ல வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் காரணமா இருக்கும். சார் நாம் தமிழர் கட்சி 15ல இருந்து 20 வருஷமா அரசியல் களத்துல இருக்காங்க. அவங்க வர வாய்ப்பு இல்லையா? இல்ல நீங்க கேட்கறது கரெக்ட்டு. அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்காங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் யார்? அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, தமிழர் மட்டுமே தமிழ்நாட்டுல இல்ல. அனைத்து மொழியும், அனைத்து மதங்களையும் சார்ந்தவங்க இருக்காங்க. அப்போ இவங்க இவங்க தான் ஆளணும்னு சொல்றாங்கன்றதுனால, மத்த மொழியினரோ அல்லது மத்த மதத்தினரோ கூட வாக்களிக்க கொஞ்சம் அச்சப்படுவாங்கன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியுமான்றதே ஒரு கேள்விக்குறி தான். ஆனா, அப்படி ஆட்சி அமைச்சால், எல்லாரும் என்னன்னா, அவர் சொல்கின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு, ஒரு தொலைநோக்கு பார்வையில சொல்லியிருக்காரு. அவர் வந்து இதெல்லாம் பண்ணுவேன், இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு ஆராய்ஞ்சாங்கன்னா, ஒருவேளை அவர ஆட்சியில் அமர செய்யலாம். அதுல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் இதுதான். அவர் சொன்ன இந்த ஒற்றை வார்த்தை என்னன்னா, "தமிழனே ஆள வேண்டும்." தப்பு கிடையாது. ஆனா, அந்த ஒற்றை சொல்லுக்கு தமிழகத்தில் தமிழன் மட்டும் தான் இருக்கிறானான்ற கேள்விக்கு பதில் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எல்லாருமே இருக்கிறதால, அவங்க அந்த கொள்கை கோட்பாடுல போனது தான் இப்ப அவங்களுக்கு வந்து பின்னடைவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால அது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் நான் பார்க்குறேன்.
இந்த முறை எந்த கட்சியாவது தனித்து ஆட்சி செய்ய வாய்ப்பு இருக்கா? அது வந்து கொஞ்சம் கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அறுதி பெரும்பான்மையோடு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவோடு ஒரு 25 கட்சி கூட்டணி இருக்கு. அண்ணா திமுகவோடு பல கட்சிகள் கூட்டணி இருக்கு. இந்த 2 கட்சியும் மிக பலம் வாய்ந்த கட்சிகள் தமிழ்நாட்டுல. அண்ணா திமுக, திமுக தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்களே நெறைய கூட்டணிக்கு சீட்டு குடுத்தாச்சு. அப்போ தனியா இவங்க 118 வந்தா மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும். இல்லன்னா கூட்டணி ஆட்சி தான். அந்த மாரி ஒரு நிலைமை தான் 2 கட்சிக்கு இருக்கு. தாவேகா தனித்து போட்டியிடுது. ஆனா அந்த தனித்து போட்டியிடுற தாவேகா முதல் முறையாக தேர்தலை அணுகுகிறது. 2 1/2 ஆண்டு காலம் தான் அவங்க தேர்தல் களத்துக்கே வந்திருக்காங்க. அரசியலுக்கே வந்திருக்காங்க. அதனால வந்து எல்லாரும் மனசு மாறி அவருக்கு குடுப்பாங்களான்றது தெரியல. அதாவது 118 தொகுதிகள் அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிப்பாங்களா அப்படின்றது நம்மளால கணிக்க முடியாது. ஏன்னா 2 1/2 ஆண்டு காலம் இவர்களுடைய செயல் திட்டம் என்ன? இவர்களுடைய அரசியல் அணுகுமுறை என்ன? அப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த தடவை என்ன பொறுத்தவரைக்கும் தனித்து ஆட்சி அமைப்பது என்பது கொஞ்சம் கடினமான விஷயம். அப்படி ஆட்சி அமைச்சிட்டா அது வந்து பெரிய விதத்துல கொண்டாட வேண்டிய விஷயமா இருக்கும். ஏன்னா இவ்ளோ போட்டிக்கு மத்தியில ஜெயிச்சுட்டோமா அப்படின்றது. இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா இந்த விஷயத்த எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தேர்தல் இந்தியாவே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு தேர்தலா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஒரு புதிய வருகை என்பது எல்லா மாநிலத்திலும் எல்லாம் புதுசா தொடங்கப்படும். ஆனா, இவ்ளோ பெரிய ஒரு மாற்றம்லாம் எந்த கட்சிக்கும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு சிரஞ்சீவி அவர்கள் ஆரம்பிச்சப்போ கூட ஒரு பெரிய கூட்டம். விஜயகாந்த் சார் ஆரம்பிக்கும்போது கூட ஒரு பெரிய கூட்டம் உண்டு. அப்படி பார்க்க போனா எல்லா பெரிய கூட்டம் இருக்கு. ஆனா, இந்த தடவ வந்திருக்கிற கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அது மாநாடு போட்டாலும் கூட்டம், அவர் எங்க போனாலும் கூட்டம். அப்படி ஒரு கூட்டத்த வந்து இதுவரைக்கும் அரசியல் வரலாறுல பார்க்காத மாரி இருக்கு. ஏன்னா, அவரு கேரளாவுக்கு போறாரு கூட்டம். அவ்ளோ பெரிய கூட்டம்லாம் வருதுன்னா, இந்தியாவே என்ன எதிர்நோக்கும். ஒரு ஒரு நடிகர் அரசியலுக்கு வருகிறார். அவருக்கு பின்னாடி இவ்வளவு கூட்டங்கள். அதுவும் இளைஞர் பட்டாளங்கள். ஆம் வரவேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட வர கூட்டங்கள். எப்படின்னா, வாங்க வாங்க மாநாடு கூப்பிடுவாங்க. அது யாரா இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நாங்க மாநாடு போட்டோம். எங்க கோரிக்கை, கொள்கைகள் நாங்கள் உங்களிடம் சொல்லுகிறோம். ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எங்களோடு பின்தொடருங்கள்ன்னு தான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. இவங்க வந்து இல்ல, இல்ல இவ்வளோ பேர் வந்தா போதும். நாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம். நீங்க போய் சொல்லுங்கன்ற மாரி. ஆனா, கட்டுக்கடங்காத கூட்டங்கள். அப்படின்னும்போது இந்தியாவே எதிர்பார்க்குது தமிழ்நாடு அரசியல்ல என்ன நடக்கும்? என்னவா இருக்கும்? அப்படின்றது. அதே மாரி இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்தியாவே வந்து வேற மாரி புரட்டி போடும். நான் சொல்றது வந்து ஆட்சி மாற்றத்த இல்ல. ஒரு தனி மனிதன் வந்து கூட இப்படிலாம் பண்ண முடியுமான்ற மாரி ஏதாவது மாற்றம் வந்தா அது பார்க்கும். இன்னொன்னு தமிழ்நாடு அரசியலில் கூட அ தாவேகா வந்த பிறகு, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அப்புறம் கூட்டணி பலமா அமைக்கணும்னு எல்லா கட்சியும் இந்த இரு பெரிய கட்சிகளும் அமைச்சுக்கிறாங்க. பல இலவசங்க அறிவிக்கிறாங்க. பலவிதமான பலம் வாய்ந்த ஆட்கள வேட்பாளரா நிறுத்துறாங்க. தொகுதி பங்கீடுல அவ்வளவு சிக்கலையும் தீர்த்து வெளிய வரணும்னு நெனைக்கிறாங்க. அப்படின்னா ஒரே ஒரு புதிய தாவேகா கட்சி வந்ததுக்கு அப்புறம் இவ்ளோ பெரிய அப்ப வந்ததுக்கே இவ்ளோன்னா, தேர்தலுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஒருவேளை மாறினால், அது என்ன ஆகும்னு நமக்கும் தெரியாது. ஒருவேளை மாறினால் இந்தியாவே அதான் பார்க்கும். அப்போ வந்து ஒரு மாற்றம் இருக்குது. இன்னொன்னு வந்து தமிழ்நாடு வந்து அரசியல்ல எல்லாருக்கும் முன்னோடி நம்ம. நம்மள்லாம் டாக்டர் கலைஞர் அவர்கள வந்து மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ராமதாஸ் ஐயா அவர்கள சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 12 ஆண்டு காலம் அவர் இருக்கும் வரை, அதுக்கப்புறம் அவரு இறந்த அப்புறம் கூட 15 ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்படின்ற வரலாறுலாம் நமக்கு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அதே மாரி தந்தை பெரியார். அவரு எல்லா இடத்துக்குமே தெரிந்த ஒரு நபராக, பேரறிஞர் அண்ணா பார்லிமென்ட்ல பேசுனத அவரும் பார்த்துருக்காங்க. வைகோ அவர்கள் பேசினார்னா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசட்டும்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசியல்ன்றது மிகப்பெரிய அரசியல். இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசியல். தலைவர்கள் வாழ்ந்த அந்த வழியா வந்ததுனால, இந்த இடத்துல எந்த மாற்றம் நடந்தாலும், அதோடைய எதிரொலி இந்தியா ஃபுல்லா இருக்கும். நான் சொல்றது ஆட்சி மாற்றம்லாம் கிடையாது. இப்படி ஒண்ணு நடக்கலாமா? இப்படி ஒண்ணு நடக்குமா? இப்படி ஒண்ணு இருக்குமா? இப்படிலாம் இருக்கா? அப்படின்றத காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால அது வந்து 26ல என்ன மாரி ரிஃப்ளெக்ட் ஆகப்போது? அது என்ன ரியாக்ஷன் பண்ண போது?
அந்த ரியாக்ஷன் மூலியமா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். 26 தேர்தல் அரசியல்வாதிகளை தாண்டி மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரும்னு நினைக்கிறீங்க? மிகப்பெரிய சிக்கலும் இருக்கும், நன்மையும் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சிக்கல் என்னன்னா, யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஆட்சியில் இருப்பவர்களே மறுபடியும் ஆட்சி பண்ணாலும், அல்லது இதற்கு முன் ஆண்டவர்கள் மீண்டும் வந்தாலும், அதுல புதிய கட்சி வந்தாலுமே உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். ஏன்னா கண் சுமை அதிகமா இருக்கு. இதை தாண்டி தான் ஆட்சி பண்ணணும். அது மாதிரி ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. அதே நேரத்துல என்ன நன்மை நடக்கும் அப்படின்னா, இப்போ மக்கள் எல்லாருமே நேரடியா வேட்பாளரையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண, ஏது செஞ்சேன்னு கேட்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள்லாம் வீழ்ச்சிக்கிட்டாங்க. மக்களை போய் அணுகவே முடியாது. அடுத்த தேர்தல்ல போய் நின்னா கேட்பாங்க. அப்படின்றதுனால மக்களுக்கு செஞ்சே ஆகணும். இப்ப நீங்க அது நன்மை தான் கொடுத்தாகணும். மக்களுக்கு நேரடியாக பல பலன் தரும் விஷயங்களை செஞ்சாகணும். மறைமுகம்ன்றது வேற. இப்ப ரோடு போறது வந்து மறைமுகம், எனக்கு நேரடியா இல்லை. என்னை சார்ந்தது சாலை, மின்சாரம் அப்படின்னா அது ஒட்டுமொத்தமா இப்ப தெரு விளக்குன்னா எல்லாருக்குமே பயன்பாடுல இருக்கும். சாலை எல்லாருக்குமே பயன்பாடுல இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து நேரடியா மக்கள்கிட்ட கொடுக்குற பலனா எதிர்பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னா போராட்டங்கள் அதெல்லாம் வரும், அது வேற விஷயம். தனிப்பட்டு எனக்கு வந்து பால் விலை ஏறல, பஸ் கட்டணம் உயரல, மின்சார கட்டணம் உயரல, காய்கறி விலை ஏறல, தரமான கல்வி கிடைக்குது, மருத்துவமனைக்கு போனா அதான் அரசு மருத்துவமனையில் தரமான மருத்துவமும் எந்த விதத்துலையும் பணம் ஏமாத்தி வாங்குறது கிடையாது, அரசு அலுவலகத்துக்கு போய் என் வேலையெல்லாம் ஈஸி ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் நேரடியா மக்களுக்கு நடந்து ஆகணும். நடக்கலைன்னா இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த தேர்தலுக்கு அப்புறம் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த 75 ஆண்டு காலத்துல அரசியல்னா வேற, ஆட்சினா வேற, அது வேற, நம்ம வேற, ஓட்டு போறது நம்ம வேலைன்னு நினைச்சிட்டு இருந்த காலம் போக, இப்ப கேட்கும் உரிமை எனக்கு இருக்கு, எனக்கு தர வேண்டியதை நான் கேட்கணும், அதை அவங்க கொடுக்கணுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இவங்க துணிச்சலா கேட்பாங்கன்றதுக்காவது ஒவ்வொரு தொகுதியும் மேம்படும். ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு மேம்படுத்தி விடணுன்றது. ஒரு தொழில்துறையா இருக்கட்டும், அதையாவது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் நேரடியா மக்களுக்கு இப்ப கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா மக்கள் கேள்வி கேட்டுருவாங்கன்ற பயம். அரசியல்வாதி யார் ஆட்சி அமைச்சாலும் அடுத்த தடவை நம்ம போய் நிக்க முடியாது. ஏற்கனவே பண்ணாங்க, பண்றதில்ல. இந்த 5 வருஷத்துல என்ன பண்றதெல்லாம் கேட்கிற அளவுக்கு தெளிவாயிட்டாங்க. இன்னொன்னு, இன்றைய இளைஞர்கள் அப்படி எடுத்தீங்கன்னா, அரசியல் நமக்கு எதுக்குப்பா? கட்சி பத்திலாம் பேசாத. வீட்லயே திட்டுவாங்க. உனக்கு எதுக்கு அரசியல்? அரசியல் ஏன் பேசுற? அப்படிலாம் கேட்டதுலாம் இப்ப அரசியல் வந்து எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. படித்தவர்கள் கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிச்சவங்க அரசியல்லாம் கேட்க மாட்டான். ஓட்டு போடுவாங்க, வருவாங்க, இல்ல ஓட்டே போடாம ஓட விட்டுருவாங்க. இப்ப அப்படி இல்ல. அரசியல் என்னை சார்ந்தது, எனக்கு தேவையானது. அரசியல் வந்து எனக்குள்ளேயும் இருக்கணும். அரசியல் கட்சியில் நான் இல்லைன்னா கூட அரசியல் எனக்கு தெரியணுன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால இவங்கெல்லாம் துணிச்சலா கேள்வி கேட்பாங்கன்ற ஒரு பயம் அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் வந்திருக்கும்ன்றது என்னுடைய நினைப்பு. அப்படி இருக்கிறதுனால அடுத்த 5 ஆண்டுகளில் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்கும்ன்றது அசைக்க முடியாத உண்மையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வர்றவங்களும் மீண்டும் அவங்களோட ஆட்சியை தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கடன் சுமையை ஏத்திட்டு போனா என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கடனை கொடுக்க மாட்டாங்க. அது மத்திய அரசாங்கம் சரி, உலக வங்கியும் உனக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை கொடுத்தாலும் மக்கள்கிட்ட மறுபடியும் போகும்போது இந்த விஷயத்தை தான் பூதாகரமா எதிர்க்கட்சி சொல்லும். இவ்வளவு கடன் வச்சிருக்காங்க அப்படின்றது. அதனால கடன் வாங்க பயந்து தான் ஆகணும். அப்ப கடன் வாங்காம ஒரு ஆட்சி பண்ணணும்னா விலைவாசி ஏற்றி தான் ஆகணும். விலைவாசி ஏற்றினா நம்ம ஆட்சியில் அத்தனை வரவே முடியாது. அது தெளிவா மக்கள் இருக்காங்க. அதனால இப்போ கடன் வாங்குறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கடன் வாங்கி ஆட்சியை தக்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கு ரொம்ப குறைவான வாய்ப்பு தான் இருக்கு. அப்படியே வாங்கி ஒரு வேலை பண்ணிட்டாலும் கூட நீங்க அந்த கடன் அடைக்கிறதுக்காவது விலைவாசி ஏற்றி தான் ஆகணும். எப்படி கட்டுவீங்க? கட்ட முடியாது. அப்போ விலைவாசி மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஏற்றினா மக்கள்கிட்ட வெறுப்பு ஆட்சியா தான் இருக்கும். இது வந்து இதனுடைய பிரதிபலிப்பு அடுத்த ஆட்சியில், அடுத்த ஆட்சியில் 5 வருஷம்லாம் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை நமக்கு. அடுத்தது கவுன்சிலர் இருக்கு, எம்பி எலெக்ஷன் இருக்கு, அதுல ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதுலயே நம்ம வீக்கா இல்ல கரெக்டா தான் இருக்கமான்றது. இப்போ அதெல்லாம் அனலைஸ் முன்னாடிலாம் பண்ண மாட்டாங்க. கவுன்சில் எலெக்ஷன் வந்தா அப்போ வரும்போது அதை பத்தி பேசுவாங்க, எம்பி எலெக்ஷன் வந்தா அதை பத்தி பேசுவாங்க, எம்எல்ஏ. இப்பெல்லாம் இல்லை, ஒன்னோட ஒன்று சார்ந்து எம்எல்ஏ இருக்கும் போதே இவங்க எதுவுமே கவுன்சிலர் வந்தா செஞ்சிருவாங்களா?
கவுன்சிலர் எம்எல்ஏவே சில இவங்க எம்பியில் செய்ய போய் நமக்கு வாங்கிடுவாங்களா அப்படின்ற நிலைப்பாடு வரும். அதனால கடன் வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களோட வாழ்வாதாரம் நல்லபடியா அமைஞ்சா நல்லதுதான். உண்மையிலேயே இவ்வளவு நேரம் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால் முடிந்தவரை எனக்கு தெரிந்தவரை சொன்னேன். ஒருவேளை என்னுடைய கருத்தில் கூட முரண்பாடுகளோ தவறுகளோ கூட இருக்கலாம். ஏன்னா ஆட்சி செய்யக்கூடிய வழியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால நம்ம இங்க உட்காந்து பேசுறதுன்றது பார்வையில தெரிஞ்சு தான் பேசியிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் சொல்றேன். இவ்வளவு நாள் எப்படி போச்சு என்ன போச்சுன்றதை விட 26க்கு அப்புறம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்க வேண்டும், தரமான கல்வி வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும், கட்டண உயர்வு இல்லாத ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும், கடன் சுமை இல்லாத மாநிலமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும்ன்றத உங்க சார்பாக கேட்டுக்கிறேன். நாங்க பேசிய கருத்துக்கள் ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நியாயமாக இருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உண்மையிலேயே 2026 என்ன நடக்கும்ன்ற உங்களை மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட தான் இருக்கும். நல்லதே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட தேர்தல் களத்தில் நாம் சென்று நம்முடைய பொறுப்பு மிக்க மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்வோம். வாக்களிப்பது நமது உரிமையும் நம்முடைய கடமையும். நன்றி.